கண்ணிலே கலக்கம் இதற்காக, நெஞ்சிலே தயக்கங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் வந்து வணங்கினால் அத்துணையும் சரியாகிவிடும். அகாரத்தின் தத்துவமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் கிரிநாதனாக இருக்கக்கூடிய அந்த சண்முகநாதனுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் கிடைக்கட்டும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளெல்லாம் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று துன்பங்கள் அகன்று இன்பச் சுவடுகளை பற்றி மனச்சாந்தியுடனும் நிம்மதியுடனும் நோயில்லாமல் நெடுவாழ்வு வாழ வேண்டும். வணக்கம். ஆரம்பத்திலே ஒரு பக்தரலோ. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்க? என்னுடைய பொண்ணுக்காக கேட்கணும் சாமி. பொண்ணு பேர் என்ன? எஸ் காயத்ரி சாமி. வயசு என்னாச்சு? வயசு 27, 29 ஆச்சு சார். 29. சொல்லுங்க, என்னாச்சு? அதுக்கு இன்னும் மேரேஜ் பண்ணலையா? மேரேஜ் எல்லாம் பண்ணியாச்சு சாமி. ஒத்துமையாக இருக்காங்களா? ஒற்றுமையா இருக்காங்க. கொஞ்சம் இடையில பிணக்குகள் வருது. அதாவது நல்ல தொழில் ஒன்றும் அமைய மாட்டேங்குது அவருக்கு. அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேர் நாகராஜ், ஆயிலி நட்சத்திரம், கடகரம். சரி 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 சரி. என்ன அவருக்கு என்ன வயசாச்சுங்க? அவருக்கு 34 வயசு. சரி சரி சரி. 37 வயசு வரைக்கும் தொழிலில் முதல் போட்டு பண்ணுறது சரியில்லைங்க. சரிங்க. 30 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு எந்த தொழிலும் உத்தியோகமும் சரியாக அமையலைன்னா 37 வயசு வரைக்கும் பொதுவாக நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. சரிங்க. அந்த 37 வயசுக்குள்ளே முதல்ல போட்டு எதுவும் செய்யாமல் கொஞ்சமாக கேபிட்டல் பண்ணி அது நமக்குள்ளே கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கேபிட்டலை போட்டு அவரை ஏதாவது பண்ண சொல்லுங்கள். சரிங்க. வெளி மாநிலம் பண்ணலாங்களா? தாராளமாக பண்ணலாம். வேலைக்கு போகிறத பற்றி கவலையே இல்லை. எங்கே வேணாலும் போகலாம். வெளிநாட்டில் போனால் நல்லாவே இருக்கும். 37 வயசுக்குள்ளேயே ஓரளவுக்கு சமாளிப்பார். சரிங்க. தொழில் வேண்டாங்க. அதாங்க உத்தரகாண்ட் இந்த மாதிரி இடத்துல ஏதோ ஃபைனான்ஸ் இது மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா? வேலைக்கு போகலாங்க. நம்ம போய் அங்கே தொழில் செய்யக்கூடாதுங்க. சரிங்க சரிங்க சரி. அது மட்டும் கருத்தில் வச்சுங்க. 37க்கு மேலே தொழிலை பற்றி யோசிக்க சொல்லுங்கள். சரிங்க. அவங்க நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்களா சாமி? இல்லைங்க, கொஞ்சம் பிரச்சனையோடு தான் இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கும் காயத்ரி ஆமாங்க. அது வச்சாலே பிரச்சனை வரும். நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், காலில் ஊனம் ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் வந்து அப்பப்போ இருக்கவே இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும். சரிங்க. அதான் முதல்ல இவரை வந்து வெளியில் அமுச்சிருங்க. ஏன்னா நான் அவரோட குரல் கேட்டேன்னா நான் ஏதாவது அவருக்கு எடுத்து பிடிச்சி பரிகாரமாக சொல்லலாம். சரிங்க. ஆனால் பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். இதுதான் உண்மையாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. புரியுதுங்களா? சரிங்க. அது வந்து நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். அப்போ இவர் செவ்வாய் தசையா சந்திர தசையா தெரியுமா? இப்போ நடக்கிறது என்ன தெரியல. அதை செவ்வாய் தான் இருக்கணும் அநேகமாக. சரிங்க. பார்க்கலாம். நீங்கள் இதை அதை 37 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்கள். வேலைக்கு அனுப்புங்க. சரிங்க. நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரலோ. ஹலோ மா, சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. நான் இங்கே மணப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேங்க சாமிஜி. பணப்பாக்கம்மா? ஆமாங்க சாமிஜி. ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன் சாமிஜி. நான் இன்னைக்கு கிடச்சிதா உனக்கு லைனு? ஆமாங்க சாமிஜி. நான் சரி. எனக்கு ஜனவரி 16 அன்னைக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க சாமி. நான் அப்போத்துலேருந்தே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடைக்கலங்க சாமி. சரி, இப்போ என்னன்னு சொல்லுமா டக்குன்னு? எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கால் கூடல அப்படிங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட பேசினா எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஒரு நாளைக்கு நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தே சண்முக கவசத்தை எப்போ ஒன்னாலும், சண்முக கவசம் தெரியுமா? டெய்லி படிக்கிறேன் சாமிஜி. நேத்து உங்களுக்கு லைன் கிடைக்கணும். கேள்ற கண்ணு கேளு. அது என்ன பண்ணணும்னா கையில சந்தனமும் விபூதியும் எடுத்துக்கோ. சரிங்க சாமிஜி. எடுத்து கையில வச்சுக்கோ. சரிங்க சாமி. அதை வந்து ஒரு முறையோ 6 முறையோ படிச்சுட்டு ஊதுவத்தி காமிச்சிட்டு அதை நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு குழைச்சி எந்த கால் சரியில்லையோ அந்த காலில் பூசு. வீட்டில் தென்கிழக்கில் பாத்ரூம் டாய்லெட் இருக்கான்னு பார்த்து பெரியவங்க கிட்ட கேட்டு அதை சரி பண்ணுங்க. புரியுதா? வேற என்ன இருக்கு? வடமேற்குல இருக்கு. தென்கிழக்குல என்ன இருக்கு? வடகிழக்குல இருக்கு. தென்கிழக்குல என்ன இருக்கு? தென்கிழக்குல ஹால் தாங்க
தாங்க சாமிஜி எனக்கு. வடகிழக்கில் பாத்ரூம் டாய்லெட் இருக்கிறதும் பெரிய தப்புமா சாமிஜி. கண்ணு. எனக்கு தென்கிழக்கு தப்பாக இருக்குதுன்னு படுது. சரிங்க சாமிஜி. அங்கே யாருன்னா வச்சு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இதை செய், உனக்கு கால் கரெக்டாக செஞ்சேன்னா 36 நாளுக்குள்ளே சரியாயிடும். தேங்க்யூ சாமிஜி. நல்லதும்மா. எனக்கு வாழ்த்து சொல்லுங்க சாமிஜி. நல்லா இருறா கண்ணு. அந்த கால் சரியாகி அடுத்த ஃபோன் பண்ணி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லு. என் பசங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க சாமிஜி. நல்லா இருப்பாங்கம்மா, நல்லா இருப்பாங்க கண்ணு. தேங்க்யூ நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. அது கால் உடஞ்சி கூட சண்முக கவசத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்ம செய்தோம்னா அதில் இருக்கிற அந்த துணி பாவமே இப்போ அகண்ட பாராயணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. சாரி, போன வாரம் அந்த ஒரு, ஏன்னா இந்த வாரம் நான் மக்களை பார்க்கும் பொழுது கூட நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, சாமி நீங்கள் டிவியில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அது மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு நிறைய பெண்கள் வந்து சொன்னாங்க என்கிட்ட. அதில் ஒரு சிலர் வந்து ஆண்கள் வந்து சொன்னாங்க, ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தது, நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஒரே குடும்பத்தில் 4 பெண் 2 பையன், ஒரே குடும்பத்தில் 5 பொண்ணு, ஒரே குடும்பத்தில் 3 பொண்ணு, யாருமே வாழ்க்கை சரியில்லாமல் போகிறது, எல்லாருக்குமே வாழ்க்கை பிரச்சனையாக வேறு வேறு விதத்தில் பிரச்சனைகள் வந்து அவஸ்தைப்படுறது, இது மாதிரிலாம் இருக்கிறது. அது என்ன, அது கர்மாவா, வினையா, விதியா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நான் சொன்னேன், தாய் தந்தையரை வந்து எப்படியெல்லாம் பண்ணால் இது வரும், ஒரு கூட்டுத்தனமாக இருக்கக்கூடிய பூச்சிகளை அழித்தாலும் கூட எப்படி வரும், இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இப்போ நான் என்ன நிறுத்தினேன்னா, சித்திரகுப்தருக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு, அவருக்கு பாலினன்னு ஒரு பேருண்டு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், சித்திரகுப்தருங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்துச்சு. இப்போ சரித்திர புராணங்கள்லாம் எப்படியோ ஒவ்வொன்றும் அதனுடைய பெருமையை பேசினாலும் கூட சித்தரிப்புங்கிறது வருவதற்கு ஏதாவது ஒரு மூல காரணங்கள் இருக்கணும். அது வந்து மூலக்காரணம் இல்லாமல் கற்பனையாக ஒன்றை உருவாக்கி ஒரு சரித்திரமாக கொண்டு வர முடியாது. அப்போது எது எப்படி சுற்றி பார்த்தாலும் பக்திங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கும், நம்பிக்கைங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க, ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வந்திருப்பாங்க. அந்த வகையில் பாலினன்னு சொல்லும் போது இந்த சித்திரகுப்தருக்கு நம்ம வந்து மரணக்கணக்கு எழுதுகிறாரு அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம். எல்லாருக்கும் வயசை நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே நினச்சிக்கிறோம். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்மாவினுடைய எண்ணிக்கையும் அவர் கணக்கு வைக்கின்றார், பாவ புண்ணிய கணக்குகளையும் அவர் வைக்கின்றார். அவர் எல்லா விதத்திலையும் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவைகளுடைய தொகுப்பை கர்மாவாக வரையறுத்தக்கூடியதையும் எழுதிட்டு தான் இருக்கார். இப்போ அப்படி எழுதும் போது என்னென்னா, நம்ம என்னென்ன செய்கிறோங்கிற தொகுப்பு அங்கே போய் பதிவாகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குதுன்னா, இந்த முன்னோர்கள் செய்கின்ற தவறும், உடனே நம்ம என்ன கேட்குறோம், ஏன் எங்கள் அம்மா அப்பா தாத்தா செஞ்சுட்டு போனோம், நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஏன் கஷ்டப்படணும் இப்படின்னு இயல்பாக கேட்பாங்க. அவங்க சொத்துகள் வரும்போது மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம், அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து நமக்கு எதுக்குன்னு யாரும் விட்டுறதில்ல. சொத்து வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு மட்டும் அது பரம்பரையாக வாங்கிக்கிறது உண்டு. பிரச்சனைகள் வாங்கும்போது மட்டும் இந்த கேள்வி வரும், அது என்ன சொத்தை எப்படி நீ வாங்குறியோ அது மாதிரி தான் வினையும் வாங்கணும், அது வேறு வழியே கிடையாது. இப்போ இந்த 4 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது பெண்களாக இருந்தால் முதல்ல பிரிச்சுக்கலாம். யோனி கர்மம்னு பேர். யோனி கர்மம் என்னென்ன, முன்னோர்கள் மூதாதையர்கள் வழியில் பல தவறுகளுக்கு பெண்கள் ஆட்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற சந்ததியர்கள் திருமண வாழ்க்கை நடக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் வந்து தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கை தரிகட்டு போகும். இதை உணருங்க. அதுக்குள்ளே ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவான்மியூர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. என் பேர் சந்திரா. திருவான்மியூர்லேருந்தா? ஆமாம் சாமி. சந்திராம்மா சொல்லுங்கள், யாருக்கா கேட்க போகிறீங்க? சாமி, நான் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு கேன்சர்னு சொன்னாங்க சாமி, அது கேட்கலாம் சார் ஃபோன் பண்ண சாமிஜி. புரியலம்மா எனக்கு. ஃப்ரெண்டோட குழந்தைக்கு கேன்சர், சரிம்மா. ஆமாம் சாமிஜி. குழந்தை பேர் என்ன வயசாச்சு? அது 2 வயசு சாமிஜி. அந்த சரி,
புரியலம்மா. ஹாஸ்பிட்டல்ல நேற்று ஸ்கேன் பண்ணப்ப சொன்னாங்களாம், உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, அதனால தான் சாமிஜி உங்களை கேட்கலான்னு. என்ன கேட்க போறீங்கம்மா அதுக்கு? அந்த கிட்னில இருக்குன்னு சொன்னாங்க சாமிஜி, அந்த குழந்தைக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. அம்மா முடிஞ்சா அவங்க யாருன்னா ஒருத்தரை தொடர்பு கொள்ள சொல்லுங்களம்மா. இப்போ உங்களுக்கு நான் கேட்டு சொல்லி அது என்னன்னு தெரியாமல் இந்த புற்றுநோய் விஷயம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணுமா? மந்திரம் சொல்லிடலாம். இப்போ நீங்கள் கேட்கிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காதும்மா. யாருன்னா ஒருத்தர் முடிஞ்சால் தொடர்பு கொள்ள சொல்லுங்கம்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ சாமிஜி. சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சாமி. அப்படியே டிவி ஸ்லோ பண்ணிவிடுங்க, ஏன்னா எனக்கு எக்கோ அடிக்கவும் சரியாக கேட்காது. சார் சொல்லுங்கள், கோயம்புத்தூர்லேருந்து என்ன பேருங்க? சாமிஜி. என்ன பேருங்க? டிவி பார்க்காதீங்க, அப்புறமா பார்த்துக்குங்க. சரி சரி. சொல்லுங்கள். சாமிஜி என் பேர் தங்கசாமி. தங்கசாமியா? தங்கசாமிங்க. என்னங்க? தங்கசாமி. தங்கச்சாமி, சொல்லுங்க. தங்கச்சாமி ஆமா மகப்புள்ள பேரனுக்கோசரம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆகிடும். சரி சரி சரி. இல்லைங்க டிவி பார்க்குறாங்க, நாங்கள் தனியாக வந்துட்டோங்க. ஏன்னா டிலே வைக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியாது, நீங்கள் சொல்கிறதும் எனக்கு தெரியாது. சொல்லுங்கள். பொண்ணுக்கா? சாமி இல்லை பையனுக்கு என் மக புள்ள பேரங்க சாமி. சரி, மகள் வயிற்று பேரன். மகன் வயிற்று பேரன் சார். சரிங்க. அவன் பிறக்கும் போதே கொஞ்சம் இதாக இருந்ததுங்க. என்னவா இருந்ததுங்க? மூல வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுங்களா? இல்லை அந்த மாதிரி இல்லைங்க. நான் ஓரளவுக்கு இப்போ செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் பரவலாமல் இருக்குங்க. சரியா நடக்க மாட்டேங்கிறாங்க. சரி. ஒரு மாதிரி பிட்டு மாதிரி அப்படியே. ஏங்க என்ன நீங்கள், அது மூல பிரச்சனை தாங்க அது. அப்படிங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதில் என்னங்க மார்க் நம்ம போட்டுக்கணும்? அது ஓரளவுக்கு இருக்குதுன்னு நீங்களா சொல்லிட்டு வினை தீரணுங்கிறத தெளிவாக சொல்லி கேட்டுக்கோங்க. என்ன புரியுதா? இல்லை சொல்லுங்க. இல்லை பிறக்கும் போதே ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மாசமா அவங்க இது கொடுக்கவே இல்லைங்க. இல்லை, இது குழந்தை சமாச்சாரம். ஆமாங்க. இது மூல வளர்ச்சி இல்லாதது தான் காரணம். அப்படிங்களா? அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம். சரிங்க சாமி. இதை நேரில் கொண்டு சரிப்படுத்திக்கிறது தான் நல்லது. நான் இதில் கேட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ கேட்குறீங்கன்றதுக்காக சமாதானப்படுத்துறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை கொண்டு செக் பண்ணி மருந்து எடுத்துக்கங்க, அதான் நல்லது. பாருங்க, இவருக்கு லைன் கிடைக்கிது. நான் சொல்கிறேன் டிவி அங்கே பார்த்துட்டு என்கிட்டனாக்கா எங்கேருந்து இதெல்லாம் பாருங்கள், தப்பு இல்லையா? இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த குழந்தை பாவம் நல்லா இருக்கட்டும், அதை அழைச்சிட்டு வாங்க பார்ப்போம். அடுத்த ஒரு பக்தர். இல்லை. அப்போது என்னென்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், யோனி கர்மம் என்பது திருமண வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைங்கிறது என்னென்னா பல விதத்தில் இருக்குங்க. முதல் பார்த்திங்கன்னா பசுவதை செய்கிறது, முன்ஜென்மங்களையோ அது நம்ம இப்போ பார்க்குறதோ எதுலேயோ, அல்லது கொட்டகைகளை எரிக்கிறது, பசு கொட்டைகளை எரிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குப்பையை கொளுத்துகிற பழக்கம் நிறைய பேர் இருக்கும். குப்பையை கொளுத்தணும், அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேர் தேவையில்லாமல் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சமைக்கிறவங்களுடைய கருத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, ஹோட்டல் இந்த மாதிரி சிறு தொழிலாக செய்கிறவங்களும் சரி, பெருந்தொழிலும் செய்கிறவங்களும் சரி, ஸ்டவ்வை ஏற்றும் பொழுது அந்த கேஸ் ஸ்டவ்வோ அல்லது கெரோசின் கிருஷ்ணால் ஸ்டவ்வை ஏற்றும் பொழுது பேப்பரை சுற்றி கொளுத்தி ஏற்றுவீங்க பாருங்கள், அது கண்டிப்பாக கூடவே கூடாது. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சந்ததியர் தோஷம் என்பது நிறைய பேர் நெருப்பை காலால் மெரிக்கிறது. இப்போ அக்னின்னு தனியாக வச்சு அதுக்கு ஒரு குண்டம் நடத்தி தீமிதி விழா பண்ணுறது வேறு, அது பக்தி சார்ந்த விஷயம். சாதாரணமாக ஒரு நெருப்பை ஒரு கோயிலில் போய் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோன்னா அதோட தன்மைகள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நெருப்புக்கு காளி, கராலி, மனோஜவா, ஸ்லோஹிதா, சூதும்பிரவர்ணா, ஜம்புலிங்கின்னு அந்த ஜுவாலைக்கு பேர் இருக்குது. இந்த ஒவ்வொரு நெருப்புக்கும் இத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த உள்ள காளி, கராலி, மனோஜவா, ஸ்லோஹிதான்னு சொல்லக்கூடிய அந்த சுடருக்கும் அந்த நெருப்புகளுக்கும் இத்தனை தேவதைகள் இருக்கிறது என்பது ஐதீகம். இது கோயிலில் இருக்கும் பொழுது வேறு. ஆனால் நாம் வெளியில் ஏதாவது போட்டு காலில் போட்டு மெரிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது மாதிரி பண்ணுறதும் பிரச்சனைகள் தான். அப்போது இந்த யோனி கர்மா என்பது பரம்பரை வழியில்
ஒரு பெண் தாய் அல்லது முன்னோர்கள் செய்யப்படுகின்ற பல தவறுகளுக்காக அந்த சந்ததியரில் யோனிக்கர்மாகள் வந்துவிடும். அதே நேரத்தில் ஆண் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர். ஹலோ ஹலோ. வணக்கம் சுவாமிஜி. அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம்மா. நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், திருச்செந்தூர்ல இருக்கிற உடங்குடியில பேசுறேன். சொல்லுமா, ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? ஆமா சுவாமிஜி. சுவாமிஜி சரிம்மா. எனக்கு குழந்தை இல்லை சுவாமிஜி. குழந்தைக்கு கேட்டேன். நீங்க அவங்களுக்கு மாத்திரை மருந்துலாம் பாதாம் அதெல்லாம் சாப்பிட சொன்னீங்க. எனக்கு டாக்டர் ஐவிஎஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டேன் சுவாமிஜி. எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இப்போ கரு நின்றுடுச்சா? பண்ணியிருக்கு சுவாமிஜி. ஒரு 4 நாள் தான் ஆகுது. சரி சரி சரி, நிற்கட்டுமா. குறை இல்லாமல் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய திருவருள் கிடச்சி அது குழந்தை நின்று நல்லபடியாக பிரசவிச்சு நல்லா ஆயிடுறா கண்ணு. சரி சுவாமிஜி. எனக்கு அதை பாரு, நான் சொல்கிறேம்மா. சொல்லிக்கிட்டே தான் போனேன் சுவாமிஜி. இல்லை, அது இருக்கட்டும். நீ ஸ்டெயின் பண்ணாமல் இரு. வீட்டிலேயே விநாயகருக்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அதை அடி வயிற்றுல டெய்லி கையை வச்சுக்கிட்டு அந்த மந்திரம் சொல்லு. ஓம் குழவி பாச ரட்சகம் பரிபூரண கிருபா கடாட்சம் கஜானனா நமக. இணையதளத்தில் சாயந்தரம் வந்துடும், பார்த்துக்கோ. இந்த மந்திரத்தை நீங்கள் அடி வயிற்றுல வச்சு சொல்லிக்கிட்டே இரு. ஆமாம், பாம்பன் சாமிகளை மனசில் நினச்சிக்கிட்டு வேர்க்குழவி வேட்கை சித்தி அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிக்கிட்டு வா. நல்லது கண்ணு, நல்லது கண்ணு. அடுத்த ஒரு பக்தரலாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எங்க சென்னையில இருந்து தான் சாமிஜி. என்னோட பேர் வீட்டுக்காரர் பேர் சிவகுமார். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் குழந்தைங்க இல்ல. வீடு வாங்கணும் ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. காசு சம்பாதிக்கிறோம், ஆனா செலவு அதிகமாகுது. ஒரு இதா இல்ல, அதனால கேட்கணும்னு. முதல்ல உனக்கு என்ன குறை? பெரிய குறை குழந்தை இல்லை இன்னும். அதை முதல்ல நம்ம சரிப்படுத்தணும்னு. இப்போ தொழிலுங்கிறது நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை இல்லையா? இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா உன்னால் செய்ய முடியாது. நானும் அதுக்காக இப்போ இப்படி அப்படின்னு குழப்பிக்கிட்டு ஏதோ ஒன்று நான் சொல்லக்கூடாது இல்லையா? சரிம்மா. டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? போனோம் சாமிஜி. அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆயிட்டு இருக்கு. சரி, ஆனால் தங்குது மிஸ்கேரேஜ் ஆயிடுது. ஆமாங்க சாமிஜி. அதனால ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுதுமா ஹெல்த் வைஸ்? நீ ப்ராப்ளம் வந்துருச்சுங்க சாமி. முட்டி வலி எல்லாம், ஸ்டெப்ஸ் ஏறினா முட்டி வலி. ருமட்டாய்ட் இருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? ஆர்த்தடிஸ் ஏதாவது? அந்த மாதிரிலாம் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும். என்ன வயசுமா உனக்கு? எனக்கு 32 ஆகுது சாமிஜி. 32 வயசுலயே முட்டி வலி வருது உனக்கு? சாமிஜி, நான் ஒரு 3 வருஷமா அது கண்டினியூ. சரி கண்ணு, வீடு வாடகை வீடா சொந்த வீடாமா? வாடகை வீடு தான் சுவாமிஜி. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? இங்கே 7 வருஷமா. பக்கத்து வீட்ல, இதே ஃபிளாட்ல தான் பக்கத்துல. எப்படி சொல்றது? சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல, அந்த வீடை மாத்திக்க வேண்டாம். ஏன்னா இது அதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு நம்ம போறதுக்குள்ள அது இப்ப நான் சொல்லுவேன் இங்க இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமான்னு. அந்த நேரத்தை வீண்படுத்துறதோட அந்த வீட்டை மாத்திக்கோமா. மாத்திட்டு எங்க வாராகி கோயில் இருக்குன்னு பாருமா. அங்க ஒவ்வொரு சனிக்கிழமை போமா. ஒரு வாழை இலையில நெய் சாதம், ஒரு சின்ன கும்பம் மாதிரி நெய் சாதம் போடு. எலுமிச்சை சாதம் அது பக்கத்துல, ஒரே வாழையில 2 இருக்கணும். இதுல ஒரு தேங்காய் தீபம், அதுல ஒரு தேங்காய் தீபம் போடு. மாதுளம் பழம் வாங்கி உன் கையால உரிக்கணும். அதை கையால நகத்துல மெல்ல உரிச்சிட்டு அந்த பழத்தை முன்னாடி வச்சு உட்கார்ந்து ஓம் சுமூக ரட்சகி கர்ப்ப சித்தி தர வல்லபாய வாராகி நமஸ்துதே நமஸ்துதேன்னு சொல்லு. இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இதை 11 முறை அடி வயிற்றுல சொல்லிட்டு தீபாரத்தனை காமிச்சிட்டு அந்த பிரசாதத்தை அப்படியே விட்டுடு. மாதுளம் பழத்தை நீ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வா, ஜூஸ் போட்டு. அதை ஓடோட சாப்பிடணும். நீ வெறுமை அப்படி பழம் மட்டும் சாப்பிடாத, ஓடோட ஜூஸ் போட்டு சாப்பிடு. 3 வாரம் சனிக்கிழமை பண்ணுமா. உங்க வீட்டுக்காரர் சிங் மந்திரம் கொடுத்து அவரை படிக்க வைமா, பார்க்கலாம்.
சரிங்க சாமி. இது வீடை மாற்றிக்கிட்டு செய்யுமா, அந்த வீட்டிலேருந்து வேண்டாமா? சரிங்க நல்லதும்மா, நல்லது கண்ணு, ரொம்ப நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 அம்மா, சொல்லுங்கம்மா. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பிரேமா பேசுறேன். பிரேமாம்மா, டிவி பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் ஆகிடும், பரவாயில்லையா? சரி. அதை முதல்ல ஆஃப் பண்ணுங்கம்மா. அம்மா, கிடைக்கிற நேரம்லாம் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது பாருங்கள் நம்ம மக்கள். கிடைக்கிற நேரமே அறியுது. இதில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேசினா அப்புறமா தான் இணையதளத்தில் வரப்போது பாருங்களேன். கட் ஆகிடுச்சு பாருங்க, வாய்ப்பு இல்லை. இப்போ ஆண்களுக்கு என்னென்னா, இப்போ சகோதரர்களுக்கு துரோகம் பண்ணுறது, ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் மருமகளாகவோ அல்லது பெண்கள் அந்த வகையில் அத்தசார்களாகவோ ரொம்ப நலியும் பொழுது நம்ம எதுவுமே செய்யாமல் விட்டுறது, பரிதவிக்க விடுறது. ரொம்ப குறிப்பாக தகப்பனாரை தொல்லை பண்ணுறது, அடிக்கிறது, அவர்கிட்ட துன்புறுத்துறது, கடைசி காலத்தில் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்பத்தை விட்டு அவரை வெளியில் வச்சு தனித்துவமாக பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்புறமா செத்த பிறகு விழுந்து விழுந்து கும்பிடுறது, இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களில் ஆண் வாரிசுகளுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் வரைக்கும் சில பேருக்கு கல்யாணமே நடக்காது. 45-50 வயசு வரைக்கும் அவஸ்தைப்படுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா நடக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும் ஜெயில் வாசம் போயிட்டு வருவாங்க. இந்த வேறுபாடு இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க? சுவாமிஜி, அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன் சுவாமிஜி. சொல்லுங்கள், யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு தான் சாமி. ரவிக்குமார் என் பேர். என்ன வயசாச்சுங்க? 57 வயசாச்சு சாமி. சொல்லுங்கள், இது வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஷாப் ஒன்று வச்சுட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குது வியாபாரம்? ஆனால் சரியா இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆமாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தால் 3ஆவது வருஷம் ஏதாவது சிக்கல் வரும். ஆமாங்க. இது வரைக்கும் பெரிய முன்னேற்றம் எது வருதுனாலும் பணம்னு நமக்கு பெருசாக வரும்போது தடைன்னு கூடவே வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட எவனா வேலைக்கு தேர்ந்தெடுத்து தயார் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் நல்லா இருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் எது பண்ணாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு இல்லைன்னும் இல்லை, இருக்குதுன்னும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, கௌரவமும் வெளில இருக்குது. இதுதான் உங்களுடைய சூழ்நிலை. கௌரவம் மட்டும் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், இங்கே ஒன்றுமே இல்லை, கௌரவத்துக்காக நம்ம ஒழுந்து புடந்துட புரள வேண்டியதாக இருக்குது. சரி, தாய் மாமா இருந்தார் அவங்களுக்கு? தாய் மாமா இருந்தார். அவருக்கு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க அண்டர்ஸ்டாண்டிங்? இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருமே பகை, பணம் சேர சேர அவங்களுக்கு பணம் சேர சேர எல்லாருமே நம்மள அதில் நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாதீங்க. கடவுள் இருக்கிறாரு. என்ன நீங்கள் உழைப்பாளி, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தெரியுது உழைப்பாளின்னு தெரியுது. ஆனால் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் சார். சரி, உங்கள் ஜாதகங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட பார்த்துருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் நான் கேட்குறது புரியுதா பாருங்கள், புரியலன்னா பரவாயில்ல, என்னோட சந்தேகத்துக்கு தான் கேட்குறேன். குருவும் கேதுவும் அல்ல சூரியனும் கேதுவும் ஒன்றா இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சாமிஜி, நான் இப்போ இந்த தெரியல, ஒரு இது ஒன்று வரும். தினமலரில் ஒரு வியாழக்கிழமைன்னா ஒரு இது ஒன்று வரும். சரி, அதில் பார்ப்பேன். அது ஆனால் அதில் எழுதுறது அப்படியே நடக்குது எனக்கு. சரி சரி சரி, தனுசு ராசிக்கு. சரி சரி, ராசி விட்டுடுங்க. நான் கேட்டது உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியல இல்லையா? தெரியல சாமி. சரி சரி சரி, இது ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அப்பண்டைசைடு ஆப்ரேஷன் ஏதாவது ஆச்சா? ஸ்டோன்? இல்லைங்க. வயிறில் ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி அல்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை சாமி. சரி, பரவாயில்ல. அப்பா இருக்காரா? இல்லை, அப்பா அம்மா இருந்துட்டாங்க. அம்மா முதல்ல இருந்தாங்க, அப்பா அதுக்கப்புறம் இருந்தார். சரி, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒத்து போகுதா? ஞாயிற்றுக்கிழமை இது ஏதாவது வராது, ஒத்தே வராது. ஆமாம், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆமாம். சரி, என்ன பண்ணுங்க, கையில் கோதுமை கொஞ்சமும் வெல்லம் கொஞ்சமும் எடுத்துக்கோங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது பண்ணுறேன் சாமி. இல்லை, என்ன சொல்லி பண்ணுறீங்க? அவர்கிட்ட வணங்கிட்டு 3 சுற்றி சுற்றிட்டு வணங்கி. இல்லைங்க. ஓம் பாச பிரகாச பரிவாகன சப்த மண்டல
அனுக்கிரக சூர்யாய நம இந்த மந்திரத்தை சொல்லணும். இது உங்களுக்கு உள்ளது, புரியுதா? சரி சரி. இணையதளத்தில் வந்துடும். என்ன பிரச்சனைன்னா, அப்பா தாத்தா வகையில் திதி கொடுக்காதது, பாம்புகளை அடிக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் தத்தெடுத்து கொடுத்து வந்த ஒரு பிள்ளை மரணம் அடைஞ்ச சாபமும் இருக்குது. இது எடுத்தனா நிறைய போகும், அதனால தான் நான் ஷார்ட்டாக வரேன். புரியுதுங்களா? இப்போ இது என்ன பண்ணுங்க, டெய்லி அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை பசுவுக்கு கொடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் செய்யுங்க. வெல்லமும் கோதுமையும். கோதுமை. அப்புறமா இணையதளத்தில் யூடியூப்ல வந்துடும் பாருங்க சாயந்தரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் பேர் வேண்டாம். நான் நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்னு தெரில எனக்கு. இல்லை பாப்பா சாமி, நான் எடுத்த உடனே சொல்லிவிடுவேன் ரவிக்குமார்னா வேண்டாம் அந்த பேர் வைக்காதீங்கன்னு. என்ன புரியுதா? தனுசு ராசினா பூராடமா மூலமா நீங்கள்? நட்சத்திரம் பூராடம். சரி, அதில் பாக்கியராஜன் இருக்கட்டும். இதை பாக்கியராஜன். ஓகே ஓகே. இதை வந்து 48 முறை 48 நாள் எழுதிக்குங்க. சரி சரி. விசாக நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. திருச்செந்தூர். ஆமாம். சுவாதி நட்சத்திரத்தில் காளஹஸ்தியில் போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சரி சரி. இதை சூரிய நமஸ்காரமும் இதுவும் சரியாக செய்துட்டு 2 பௌர்ணமிக்கு திருப்பதி போகணும். ஓகே, பௌர்ணமிக்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இதை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்துடுங்க. ஆனால் இது போராது, இதில் கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு என்னை வந்து பார்த்துருங்க. சரி சரி. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரோடம். அப்பா, கோயம்புத்தூர் வந்து கல்பனா பேசுறேங்கப்பா. சொல்லுமா கல்பனா. உங்க பாதம் தொட்டு கோடான கோடி நமஸ்காரங்கப்பா. நல்லா இருமா, அழாத சொல்றா கண்ணு. கல்பனா அப்பா சொல்லுமா. ஒன்றும் இல்லைங்கப்பா, ரொம்ப நாள் ட்ரை பண்ணியும் போன மாசம் சகண்ட போறேன்னு வந்திருந்தேங்கப்பா. சரிம்மா. வாழ்க்கையில நான் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சது இல்லை. சரிம்மா. அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்கப்பா அங்க வந்துட்டு. இந்த மாசம் நீ விடவே கூடாது, மாசம் மாசம் கரெக்டா நான் வந்துடணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்கப்பா. சரிம்மா. இப்போ 2ஆம் தேதி எங்க மச்சாண்டார் சம்சாரம் இறந்துட்டாங்க. சரிம்மா. இப்போ அடுத்த மாசம் எப்படி வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தாராளமா வரலாமா. அந்த வழிபாட்டுக்கெல்லாம் சூதகமோ தீட்டெல்லாம் கிடையாதுமா. சரிங்கப்பா. அதெல்லாம் வந்து மற்றவங்க தான் அப்படியே சாஸ்திரம் பிடிச்ச மாதிரி குழப்பிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது, புரியுதா? சரிங்கப்பா சரிங்க. இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தாராளமாக வரலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்கப்பா. சொல்லு கல்பனாமா. வேறம்மா? கடை வச்சிருக்குங்கப்பா, ஹோட்டல் வச்சிருக்குங்க. சரிம்மா. ஒரு 2 பேரும் சேர்ந்து தான் பாத்துக்காங்க, வீட்லயே தாங்கப்பா. முன்னாடி கடை, பின்னாடி வீடுங்க. சரிம்மா. கடை ஒரு வருஷம் நல்லா இருக்குங்கப்பா, அப்படியே இருக்க டல் ஆகுதுங்க. சரி சரி. ஒரு 6 கடை மாத்தி மாத்தி வச்சு பாத்துட்டேங்கப்பா. சரி சரி. இப்ப நீங்க ஒருத்தருக்கு சொன்னீங்க இல்லைங்க, ஏதோ கௌரவத்துக்காக வச்சிட்டு இருக்க அப்படின்ட்டுங்க. அப்படி தாங்கப்பா போயிட்டு கண்ணு. ஹோட்டலும் சரிங்க டிராவல்ஸ் வாகனத்தை வச்சு பண்ணுறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சமாச்சாரம். அது உடனே எல்லாருக்கும் செட் ஆகிடாது. சரிங்கப்பா. முதல்ல உனக்கும் அவருக்கும் ஹோட்டல் தொழில் இருக்கான்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அப்பா மாமனாரு இவர் பிறந்ததுல இருந்தே ஹோட்டல் தாங்கப்பா. கண்ணு அது வேற, அதை நம்ம வேற மாதிரி கொண்டு போகலாம், வேற மாதிரி கொண்டு போகலாம், புரியுதா? சரிங்கப்பா. அது முதல்ல எதனால பிரச்சனை வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இப்போ அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் ஒத்து போச்சா? இல்லைங்கப்பா, அவங்க கொஞ்சம் பேசுறாது இல்லாம இறந்துட்டாங்கப்பா. இல்லை, அந்த மாதிரி ஒத்து போக ஏன் எடுத்தோடனே கேட்டேன்னா, அது ஒத்து போகாதுங்கிறது ஹோட்டல் செட் ஆகாதுங்கிறதும் ஒன்று. சரிங்கப்பா. இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. சரிங்கப்பா. ஹோட்டல் வந்து அப்பா செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ஓஹோன்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்கப்பா. அதே பிள்ளைகள் செய்தால் அதே மாதிரி போகும்னு எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. 100க்கு 80 பேருக்கு போகாது அந்த மாதிரி. சரிங்கப்பா. அதனால அதை கொஞ்சம் சம்பாரிச்சுதாங்கப்பா இருந்தாங்க. எல்லாம் யாரு சம்பாரிச்சாரு? மாமனார் இவரெல்லாம். நான் சொல்றது இப்போ அதுக்கு தான் உனக்கு இதை சொன்ன கண்ணு. அதை வந்து நம்ம முதல்ல அலசுவோம். ஹோட்டல் இருக்கா, அது எதனால் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அலசுவோம். இப்போ நான் பரிகாரம் சொல்லிடுவேன், உண்மை தெரியாமல் போயிடும். நம்ம ஆணி வேறு கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா சரியாக போகும். அதுக்காக சொல்கிறேன் நான்.
சரிங்கப்பா. சரிங்க. நீ வரல கண்ணு அகண்ட பாராயணம் வர இல்லம்மா, நான் ஒரு நாள் சொல்றேன் பாப்போம்மா. சரிங்கப்பா. நல்லது நல்லதும்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி போன மாசம் நான் மட்டும் தனியாவே வந்துட்டேன்ப்பா. மத்தியானம் 3 அம்மா மணிக்கு மேல அகண்ட கிளம்பி. பாராயணத்துக்கு தனி தாராளமா வரலாமா, கூடவே முருகன் வருவான், கவலையே இல்லம்மா. சரிங்கப்பா. நல்லது கண்ணு, நல்லது கண்ணு. ஆமாம், இந்த அகண்ட பாராயணம் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எனக்கு சந்தோஷம். நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நேர்லேயும் சொல்லுவாங்க, சாமி நாங்கள் அகண்ட பாராயணத்தை உயிர் உள்ள வரைக்கும் விட மாட்டோம், வந்தேன் எவ்வளோ நாள் பிரச்சனை, எனக்கு வராத பணம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஐயோ எவ்வளோலாம் நடக்குது அப்படின்னு. அதாவது அகண்ட பாராயணங்கிறது முழுக்க முழுக்க இலவசம். நல்லா புரிஞ்சுங்கன்னா கமர்ஷியல் கிடையாது, பயனடையணுங்கிற நோக்கத்தோடு சொல்லப்படுகின்ற விஷயந்தான். இப்போ இந்த விஷயம் சொன்ன பாருங்கள், ஒரே குடும்பத்தில் இப்போ அந்த ஆணுக்கு ஏன் வருது, தன்னுடைய முன்னோர்கள் தன்னையும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடியது. அப்போ ஆணுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஜெயிலுக்கு போகிறதும் உண்டு, கல்யாணமாகி பிரிவதும் உண்டு, 45 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்லாமல் தனியாகவே இருந்து அவஸ்தைப்படுவதும் உண்டு. ஒரே தாய் மகன் இருப்பாங்க, அந்த மகனுக்கு 45 வயசு 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. தாயினுடைய மனக்குமுறல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த தாய் கேட்பாங்க வந்து, சாமி எனக்கு பின்னாடி இவனுக்கு யாருன்னு தெரியல, இவனுக்கு கல்யாணமே. யோசிச்சு பாருங்கள், 45 வயசு பையனுக்கு 50 வயசுக்கிட்ட அந்த தாய், ஒரே தாய் அந்த வயசான காலத்தில் அவனை விட்டுட்டு போகிறவன் கட்சியில் பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த அம்மாவை குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருப்பான். அப்போது இந்த குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவனுடைய குடும்பத்தில் அப்படியே கல்யாணம் ஆனாலும் அந்த வரக்கூடிய சந்ததியில் இருக்கிற அந்த ஆண் மகனுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஆக முன்னோர்கள் துவேஷம் எப்பவுமே 4-5 துவேஷங்கள் செய்யவே கூடாது. ஒன்று குரு துவேஷம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு மறந்துடக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வேலை கூட இருக்கட்டும், ஒரு இடத்துல கற்றுக்குவீங்க, அது எழுத்துத்துறையிலேருந்து அனைத்து துறைக்கும் ஒரு குரு இருப்பாங்க. இயற்கை அப்போ ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்க, ஒரு 8ஆம் கிளாஸ் படித்தா கூட ஒரு கல்வி ஆசிரியர் அந்த 8ஆம் கிளாஸ் பின்னாடி அவனுக்கு எவ்வளோ காப்பாற்றுதுன்றது தெரியும். அதனால் அங்கே வந்து அந்த அவங்களோட மனநோவை நம்ம வாங்கி கொள்ளக்கூடாது. நல்ல நண்பன், அந்த நண்பனுடைய மனநோவை வாங்கக்கூடாது. நல்ல குரு ஆசானாக இருக்கக்கூடியது, அங்கே ஆசிரியர், இங்கே அதே மாதிரி ஒரு நல்ல ஞானி இருக்காங்க, ஒரு கைட் பண்ணாங்கன்னா அவங்க மனசை நோக விடக்கூடாது. நிச்சயமாக பெற்றவங்க மனசை நோக விடாது. அப்பா அம்மா அவங்க சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். நீ அவங்களுக்கு துன்புறுத்தலை செய்யவே செய்யாத. கணவன் பேச்சை கேட்டு மனைவி தன் தகப்பனார் தாயை துன்புறுத்துறதோ, மனைவி பேச்சை கேட்டு கணவன் தன் தாயையும், அதே மாதிரி சொல்கிறேன், மாமியார் மருமகள் பிரச்சனையில் கூட இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒத்து போகாமல் இருக்கலாம், தனி கொடுத்தனம் போகணுன்னு 1000 காரணங்கள் இருக்கலாம். என்ன மாமியார் வந்து சரியில்லை, அவங்க அம்மாவால் தான் பிரச்சனை, என் கணவர் நல்லவர், நாங்கள் கல்யாணம் பண்ணி அவங்களால தான் டைவர்ஸ் அளவுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் சில கருத்துக்கள் இருக்குது சமுதாயத்தில். அதை அவங்ககிட்டே பேசி தீர்த்து அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வெளில வரதில் தவறில்லை. ஆனால் விட்டுட்டு வான்னு கூப்பிட்டு தனியாக போகிறதுங்கிறது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சாபத்துக்கான ஒரு வழிமுறைகள். ஒரு பக்தர் அளவும். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? இருந்து பேசுகிறேங்க சாமிஜி. எங்கம்மா? ராசிபுரம் சாமிஜி, நாமக்கல். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எங்களுக்காக தான் சாமிஜி கேட்கணும். உங்களுக்காகனா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. சரி கண்ணு, பையன் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும் சாமிஜி. சொல்லுங்கண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில் ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கியாம்மா? பேசியிருக்கேன் சாமிஜி. பேசியிருக்கோம் சாமிஜி. எவ்வளோ நாளாம்மா? நான் இதோட 6 தடவை பேசியிருக்கேன் சாமிஜி உங்கள்கிட்ட. ஃபோன்லையா? ஆமாங்க சாமிஜி. கண்ணா இது உனக்கு ஓவரா தெரியலையா? ஆமாங்க சாமிஜி, 6 தடவை. சரி பரவாயில்லம்மா, நல்லா இருக்கியா? நிச்சயமா. சரிம்மா, இதுலயே கேட்டு நிறைய பரிகாரங்கள்லாம் செய்தியாம்மா? ஆமாங்க சாமிஜி, செஞ்சிருக்கேன் சாமிஜி. சரிம்மா. சரி, பேர் மாத்தணுங்க சாமிஜி ஒரு வீட்ல இருந்து. சரிம்மா. வீட்ல இருந்துட்டு பேர் மாத்தி வேற ஒரு வீட்டோட அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிருந்தேங்க சாமிஜி. அதே வீடு கிடைச்சதுங்க சாமிஜி. அது ஒரு பெரிய விஷயம் சாமிஜி. நிச்சயமா. அதுக்கப்புறம் சாமிஜி இதெல்லாம் பரிகாரம் செய்ய சொன்னீங்க சாமிஜி. அவத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போக சொல்லிங்க சாமிஜி. 3 வாரம். அதுக்கப்புறம் போனேங்க சாமிஜி. நீங்க சொன்ன மாதிரி
ஒரு பெரிய மாற்றம் தெரியும்னு சொன்னீங்க சாமிஜி. மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சு. கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து ஒரு என்னோட பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைச்சதுங்க சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவு பெரிய மாற்றம் சாமிஜி அது. இல்லை நிச்சயமா வரும். பாருங்கம்மா, இது வந்து கதை அளக்கிற விஷயம் இல்லைம்மா. இருக்கக்கூடியது முன்னோர்கள் கொடுத்தது, வரையறுக்கிறது, மறைக்கப்பட்ட விஷயங்கள், அவ்வளோதான். அது வெளில எடுத்து சொல்கிறேன். கண்ணி இப்போ என்ன பிரச்சனைமா? இப்போ இப்போ ஒன்னும் பிரச்சனை என்னன்னு சொல்ல தெரியலைங்க சாமிஜி. பாப்பாவோட பேர் கேட்கணும். பேர் சொல்லுங்கம்மா. கேட்கறதுன்னு எனக்கு தெரியலைங்க சாமி. சொல்லுங்கம்மா. ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் சாமிஜி. நிச்சயமா நேர்ல பாக்குறதுக்கு எனக்கு அருள் புரியணும் சாமிஜி. அதுக்குண்டான எந்த குறையும் இல்லாமல் இன்னும் மன மகிழ்ச்சியோட நிறைய நல்லதை சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்லா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணுமா? சரிங்க சாமிஜி. இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். சொல்லுமா. வண்டியில போகும்போது எப்பவுமே மந்திரம் ஒண்ணு சொல்லுவீங்க சாமிஜி. ஜும்சி மகரிஷியா? ஆமாங்க சாமிஜி. அது எப்பவுமே சொல்லுவீங்க சாமிஜி வண்டி எடுக்கும் போதெல்லாம். சரி. நான் ஒரு டைம் எடுத்துட்டு வந்தப்போ போன் வந்ததுங்க சாமிஜி. எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட இடத்த மனசுல வச்சுட்டு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதுக்கப்புறமா போய் பேச வச்சுட்டேங்க சாமிஜி. அதே மாதிரி நான் நினைச்ச இடத்துல சத்தியமாங்க சாமிஜி எனக்கு 2 அடி தள்ளி நான் நாயை கிராஸ் பண்ணி 2 முன்னாடி போயிட்டேன் சாமிஜி. எனக்கு வந்து பின்னாடி வந்த பைக் அடிச்சு இழுத்துட்டு போய் அவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுருச்சுங்க சாமிஜி. அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தப்பிச்சேங்க சாமிஜி. அதெல்லாம் உண்மைங்க சாமிஜி. நான் தான் சொல்றேன்மா, இதெல்லாம் அனுபவ ரீதியாக சொல்லப்படுகின்ற விஷயம்மா. ஜும்சிங்கிறது வந்து அதுல விபத்து தடுக்கிறதுக்கு நிறைய சொல்லுமா. ஆமாங்க சாமிஜி. அப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு நான் அவங்க படுத்துட்டேன் சாமிஜி. அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பாக்குறேங்க சாமிஜி. பூஜை பண்ணின போட்டோ எல்லாம் விபூதியா போட்டிருக்குங்க சாமிஜி. நம்ம எப்படி அள்ளி போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டிருக்குங்க சாமிஜி. அது என்ன காரணம் என்னன்னு எனக்கு தெரியலைங்க சாமிஜி. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு வந்து குரு பக்தி அதிகமா இருக்கு. எந்நேரம் நீ அதே நினைவுகளோட தூங்குறது அப்படியே இருந்திருக்கும் எதுக்கு அர்த்தாலும், அதனால வரக்கூடியதுமா. நல்லா இருற கண்ணா, நல்லா இருமா. பாப்பாவுக்கு மட்டும் பேர் சொல்லுங்க. என்ன நட்சத்திரமா? மிருகசீரிஷம் நட்சத்திரம் சாமிஜி. சரிம்மா சரி. பேரு என்னம்மா? காவியாங்க சாமிஜி. காவியாவா? ஆமாங்க சாமி. காவியா இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும். சரிங்க சாமி. அது மட்டும் எனக்கு டவுட்டுங்க சாமிஜி. இன்னும் நல்லா தான் இருக்கும், இருக்கட்டும். நட்சத்திரப்படி தான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவும் இருக்கும், அப்படியே விட்டுருமா. சரிங்க சாமிஜி. இன்னொரு விஷயம் சாமிஜி. சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப அடிபடுதுங்க சாமிஜி. கீழே விழுவுறது, மேல அது பண்றது, சண்டை வர்றது, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுதுங்க சாமிஜி. நீ குலதெய்வத்துக்கு போறேன்னு இல்லாம சாமி கோயிலுக்கு போறேன்ட்டு போமா, வேற ஒன்றும் வேண்டாம். சரிங்க சாமிஜி. அது மட்டும் நீ போயிட்டு வந்துடும். குலதெய்வ வழிபாடு பண்றோன்னு போகாத, நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போமா. சரிங்க சாமி. அவ்வளோதாம்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன் சாமிஜி. புரியலம்மா. எனக்காக கேட்க போறேன் சாமி. என்ன பேருமா? என் பேரு சுஜாதா. சுஜாதாம்மா, வயசு என்னாச்சு? எனக்கு வயசு 38 ஆகுதுங்க சாமிஜி. சொல்லுமா சுஜாதாம்மா. சாமிஜி, எனக்கு போராட்டம் வாழ்க்கை. ஆமா சாமிஜி. சொல்லுமா. கை காலம் முட்டி வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சரி. கை கால் வீக்கணும், முடக்கவாதம்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. சரி சரி. 1 வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது நல்லா இருக்கு சாமி. 1 வருஷமா உடம்பு வெயிட் ஏறிடுச்சாமா? இல்லைங்க சாமிஜி, வெயிட் குறைஞ்சிருக்கிறேன் நானு. வெயிட் ஏறாம குறைஞ்சிருக்க? ஆமா சாமிஜி. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட அந்த நோய் சரி இருக்காதம்மா? இல்லைங்க சாமிஜி, தூங்கி ஏந்துட்டு கை காலெல்லாம் வலிக்குது. சரி, நான் சொல்ற மருந்து நீ கடகடன்னு எழுதிக்கோ. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல சாயந்தரம் வந்துடும், இதை பார்த்துக்கோ. சரிங்க சாமிஜி. சக்கரை நோய் கிடையாது இல்லம்மா உனக்கு? சக்கரை நோய், பிபி அதெல்லாம் இது இல்லை. சரி, மோஷன் ஃப்ரீயா போறியா? போறேங்க சாமிஜி. சரிம்மா. வீடு சொந்த வீடா வாடகை வீடாம்மா? சொந்த வீடு தாங்க சாமிஜி. தென்கிழக்குல என்னம்மா இருக்கு? தென்கிழக்குன்னா ஹால் தான் இருக்குதுங்க சாமிஜி. ஆனா இது வீடு வாஸ்து பிரகாரம் இல்ல கண்ணு. அது ஹால் இல்லை, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஹால் கிடையாது, அது பார்த்துக்குங்க. அது வந்து வீடு தப்பா இருக்கு. நான் மருந்து கொடுத்தா கூட வீடு சரியில்லாம போனா அது நிவர்த்திக்கு வராது. அது புரியுதா?
அதனால் வீடை யாருன்னா வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்து எடுத்துக்குமா. மகா ராசனாதி கசாயம் அப்படின்னு ஒரு டானிக். இது 3 வேளைக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடணும். பிளாஸ்டிக் மேலே மூடி இருக்கும், அது இல்லை, உள்ள பாட்டிலோட மூடி. சரி சரிங்க சுவாமிஜி. அப்புறம் தசமூலா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கும், அது காலையில் மதியம் ஆமாம் 2 வேளைக்கு சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க சுவாமி. மகா யோகராஜ குக்குலுன்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. சரிங்க சரிங்க. நவக குக்குலுன்னு ஒரு மாத்திரை, மத்தியானம் 4 to 5 ஒரு மாத்திரை போடணும். சரிங்க சரிங்க சுவாமி. அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக், அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு சாப்பிடணும். சரிங்க சரிங்க சுவாமிஜி. இதை முதல்ல சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறமா இது முழுமையா இதுல சரியாயிடும்னு சொல்ல முடியாது, ஆனா பெரிய அளவில் குறைக்கும் உனக்கு. அதுக்கப்புறமா வந்து பாருங்கம்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர்லாம். அப்பா வணக்கங்கப்பா. நான் வணக்கம்மா. மகாலட்சுமி பேசுறேங்கப்பா. விழுப்புரம்மா? மேட்டுப்பாளையங்கப்பா. மேட்டுப்பாளையம். மகாலட்சுமி அம்மா சொல்லுங்க. அப்பா நான் வந்து இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினேங்கப்பா. சரி. உங்க பிறந்த நாளுக்கும் வந்து நான் உங்ககிட்ட பேசினேங்கப்பா, ஆசீர்வாதம் வாங்கினேன். சரி. நான் போன மாசம் அகண்ட பாராயணத்துக்கு வந்திருந்தேங்கப்பா. சரி. வந்து அடுத்த நாள் வந்து நைட்டு ஒரு 10 மணி, நாங்க ஒரு கடை தான் வச்சிருக்கிறோம். சரி. கடை சாத்திட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றேங்கப்பா. நைட்டு 10 மணிக்கு ஒரு கோயில் பக்கத்துல ஒரு காலை வந்து ஒரு பாம்பு பிடிச்சி கடிச்சிருச்சுங்கப்பா. உன் காலையாம்மா? என் காலை, வலது காலை. அந்த அந்த கடிச்ச உடனே நமக்கு அப்படியே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தலை வரைக்கும் எனக்கு அந்த ஒரு உணர்வு, கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு உணர்வு நல்லாவே புரிஞ்சது. சரி. அப்புறம் அப்பா முருகா அப்படின்னு தாண்டிட்டு திரும்பி பாக்குறேன், நல்லா ஒரு கட்டு விரியன் பாம்பு. சரி. அப்புறம் நான் உடனே நீங்க வந்து அச்சித சித்தாய் ரட்சிப்பாயின்னு அந்த மந்திரம் வந்து எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் நமக்கு வந்து இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பாம்பை பார்த்த உடனே நான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டேங்கப்பா. சொல்லிட்டு என் காலில் பக்கத்துல எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் நின்னானுங்க, அவனுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த பாம்பை அடிச்சுட்டானுங்க. அப்புறம் அடிச்சுட்டு என் காலில் மறுபடியும் இருட்டு. அப்புறம் அந்த பசங்க எல்லாம் செல்லுல லைட் எல்லாம் அடிச்சு பார்த்தா என் காலில் ஒரு துளி காயம் கூட இல்லைங்கப்பா. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, எனக்கு அந்த பதட்டத்திலே என்னன்னு தெரியல, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனோம். அப்புறம் போய் பார்த்தா அவங்க காயம் எல்லாம் இல்லம்மா, பாம்பு கொத்தி இருந்தா கண்டிப்பா காயம் இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரு ஊர்ல இல்ல, அவங்க குலதெய்வ கும்பிடுறேன்ட்டு பங்குனி உத்திரத்துக்கு ஊருக்கு போயிட்டாங்க தூத்துக்குடிக்கு. அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு துளி காயம் கூட இல்லப்பா. உங்க மந்திரத்தை சொல்லி உண்மையிலேயே பெரிய அதிசயம் நடந்ததுப்பா. நிச்சயமாம்மா. அது நடந்ததை நீ இவ்வளவு தெளிவா சொல்ற பாருமா, அப்படியே அத திகில் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சுமா. இல்லப்பா, நான் வந்து இந்த மாசம் அகண்ட பாராயணத்துல வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாசம் எங்களுக்கு கோயில் கூட வேற வருது. கடவுளே, எனக்கு நான் வந்து உங்களை அப்பா அம்மான்ட்டு சஞ்சீவி அப்பா, சுகுணம்மா, எனக்கு எப்பவுமே நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேங்கப்பா. நான் வந்து இப்போ உட்கார்ந்து இருந்து 1/4 மணி நேரமா அம்மா அப்பா எனக்கு லைன் கிடைக்கணும் அப்படின்ட்டே நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு அதே மாதிரி லைன் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா சொன்னா கூட கொஞ்சம் பேர் தான் கேட்பாங்க, இதுல என்ன எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அத வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து அதை பயன்பெறணுங்கிறதுக்காக தாங்கப்பா. அம்மா நிச்சயமா இது ஒரு பாம்பு கடிங்கிறது கிராமங்கள்ல வந்து ஒரு பெரிய எழுப்புணர்ச்சி இருக்கணும்மா. நிறைய பேர் செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ கூட வந்து எங்க வீட்டுக்கே பாம்பு வந்துடுது, என்ன பண்றது சாமி? அஸ்திக சித்தா மனமுருகி சொன்னா அது வரவே வராதுமா. அதாங்கப்பா, நான் எனக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு மந்திரமும் நாங்க வண்டி எடுக்கிற போது எங்க வீட்டுக்காருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நீங்க விடமங்கல விடமங்கல மங்கள சுடர், ஆமா மங்கள சுடரேற்றி, ஆமா சொல்லிதான்ப்பா போவாங்க. நிச்சயமா இப்படி எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, வேற எதுவுமே இல்ல. நல்லா இருக்கண்ணு. நான் இந்த அகண்ட பாராயணத்துல உன்னை கூப்பிட்டு பாக்குறேன் கண்ணா. அப்பா நான் இந்த மாசம் கோயில்ல, எங்க ஊர் குலதெய்வ கோயில்ல விசேஷங்கப்பா. நீ முடிச்சிட்டு அடுத்தது வரும்போது நான் என்ன பேர் சொன்னமா? என் பேர் மகாலட்சுமி. நீங்க பேர் மாத்தினீங்கப்பா, ஆனா நான் இன்னும் மாத்தல. அதை மாத்திக்கம்மா, நான் ஞாபகம் வச்சு நான் அடுத்ததுல நீ என்ன வந்து என்கிட்ட ஞாபகப்படுத்துமா எனக்கு அகண்ட பாராயணம் வரும்பொழுது.
நல்லதுமா சரிங்கப்பா, மகாலட்சுமி. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கண்ணு, நல்லா இருமா, எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் நீங்க பண்ணணுங்கப்பா. நல்லா இருமா, குறையில்லாம நல்லா இருப்ப, எந்த குறையும் வராது, நல்லா இருமா. நல்லது. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். அம்மா எங்கிருந்து பேசுறீங்க? சார் இப்பதான் சொன்னோம். ஹலோ சென்னையில இருந்து பேசுறாங்க. அம்மா யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்கு. அவர் பேர் என்னம்மா? முருகானந்தம் சார். முருகானந்தம். என்ன பண்றாருமா? ஹலோ அம்மா கேக்குதா? கட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா? ஹலோ பாருங்க, லைன் கிடச்சி பாவம் உங்களுக்கு ரெண்டாவது கிடைக்கல. அஸ்தீக சித்தர்ன்றது வந்து நீங்கள் இப்போ பொதுவாக இந்த அம்மா சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் கிராமங்களில் இருந்து என்கிட்ட வந்து காப்பாற்றின எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்போ வீட்டில் பாம்பு வரும், அது வந்து இங்கே இருக்கும் அங்கே இருக்கும், பயமாக இருக்குது, குழந்தைங்க இருக்குதுன்னு சொன்னவங்க அதே அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சாமி அது எவ்வளோ பெரிய மந்திரம் சாமி, நான் இன்றைக்கி சொன்னேன் எங்கள் கண்ணில் மட்டும் படவே மாட்டேன் சாமி, ஆனால் இருக்குது அங்கே தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் படலை சாமி, எவ்வளோ பெரிய விஷயம் சாமி இது மாதிரி பலவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு ஆதாரமாக சொன்னதுக்காக சொல்கிறேன் நான். இந்த பாம்புங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. ஜாதகத்தில் ராகு கேதுன்றன்னா அது கூட நீங்கள் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இப்போ ராகு கேதுக்கு பல விஷயங்கள் இருக்குது குறைக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வழியில் 2 வழியில் பல வழிகள் இருக்குது. ஆனால் அந்த பாம்பு என்ன பாம்பு எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. ஏன்னா 2 தான் பாம்பில், ஒன்று கருப்பு இன்னொன்று சிவப்பு இப்படின்னு வச்சிடுறாங்க ஜாதகத்தில். சிவப்பு பாம்பு கேது, கருப்பு பாம்பு ராகு அப்படின்னு மாற்றி வச்சிடுறாங்க. இது நிறைய காரணங்கள் நான் சொல்லிகிட்டே போவேன். ஆனால் அஸ்தீக சித்தர் வந்து சாஸ்திரதம் என்னன்னா, கேளப்பா இன்னும் ஒரு விவரம் சொல்வேன், அஸ்தீகன் நான் தானே சூளுரைத்தேன், சர்ப்பமாம் நிலைதன்னில் கொல்லும் காலம் வரும் நிலை கொண்டானுக்கென் பேரோ, உரைத்தாருக்கங்கே சிவனிருப்பான், கக்கும் நிலைதன்னில் விஷம் கூட காய கல்பமாய் மாறிப்போகும் சொல்வேன் கேளே அப்படின்னு பாட்டுங்க. இது சிவபெருமானே அஸ்தீகருங்கிற சித்தரை அவதாரம் பண்ணி வந்ததுதாகவும், அவர் தான் இதை இனத்துக்கு காப்பாற்றப்படுறதுனால தான் அது உடம்பு ஃபுல்லாக பாம்புகளை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த பாட்டுக்குள்ளே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாடலை எடுத்து நம்ம படித்து கேட்கும் பொழுது, ஓ இதில் இவ்வளோ இருக்கா அவ்வளோ நம்ம பார்க்குறோம். அந்த பார்க்குறதுனுடைய சக்தி தாங்க அந்த அஸ்தீக சித்தர். சரிங்க, இப்போது நான் சொன்னது போல் இந்த ஆண் வாரிசுகளில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். காட்டி கொடுத்தல், அதாவது என்ன காட்டி கொடுத்தல்னா, ஒரு நல்லவன் நல்ல செயலை செய்யும் பொழுது அவனை துன்புறுத்தி பிச்சைக்காரனாக கூட ஆக்கிறவன் இருக்கிறான். ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து பயங்கர தவறெல்லாம் செய்வேன், நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன்னு. இன்னொருத்தர் சொல்லுவார், எல்லாம் எவன் எது போனாலும் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது தாண்டா பெரிய தொல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற தப்புலேயே அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு. அது மாதிரி நம்மையும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் ஆண் வாரிசுகளுக்கு சென்று அது கல்யாணம் ஆகாமல் அவஸ்தைப்பட்டு அதுவே தவறை பண்ணிக்கிட்டு பல பேர் அதையே வந்து இன்றைக்கி வீட்டு வேலை செய்வாங்கப்பா எத்தனையோ பேர். அதில் ஒரே ஒரு பையன் இருப்பான், அது ஒரு பொண்ணு இருக்கும். அந்த அம்மா வீட்டு வேலை செய்து ஓடா போய் 65-60 வயசில் கூட அந்த குழந்தைக்கு எவனையும் ஒருத்தனை கைப்பிடிச்சி கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சா, இவன் புள்ள என்ன பண்ணுவான், வேலைக்கு போவான், ஊதாரியா துட்டு கொடுக்குறியா இல்லையான்னு குடிக்கிறதுக்கு அந்த அம்மாவை போட்டு அடிப்பாங்க. இது நடக்குதா இல்லையா இன்றைக்கி? அப்போது அவனுக்கு பிறக்கிற சந்ததிகள்லாம் எப்படிங்க இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், போடி உங்கள் ஆத்தா விட்டுருந்து நிறைய எடுத்துன்னு வந்துட்டியா, இன்னும் கொஞ்சம் வாங்கினுவா நான் அடிப்பானே, அவனுக்கு இருக்கிற சந்ததிகள் எப்படிங்க இருக்கும்? இது தாங்க சொல்கிறது. என்ன பிரச்சனைன்னு பார்த்துன்னு ஒரு பக்தர். ஹலோ 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 அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் இப்போ தான் சார் தமிழ் செல்வி சார் நான். அம்மா ஹலோ சார், நான் தமிழ் செல்வி சார். தமிழ் செல்விம்மா எங்கேருந்து? சார் நான் இப்போ மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா தமிழ் செல்விம்மா. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான் சாமிக்கு. சொல்லுங்கம்மா. சார் வீட்டில் ரொம்ப பிரச்சனை சார். அம்மா நீ அப்பானே கூப்பிடுமா. சரிங்கப்பா. அவ்வளோதான். சொல்லுமா தமிழ் செல்விம்மா, என்ன பிரச்சனைம்மா? இப்போ குழப்பம் இருக்கு, ரொம்ப குழப்பம் வீட்டில். அம்மா இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா பிரிஞ்சு இருக்கீங்களா?
பேச்சு தான் சார் இருக்கோம். ஆனா இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு தோணும் இல்லை. இல்லை பேச்சு வரவே வராது. அதாவது உடம்பும் படுத்தும், வருமானமும் இருக்காது, ஒற்றுமையும் இருக்காது, நிம்மதியும் கொடுக்காது, பகைமையும் ஏற்படுத்தும், உறவெல்லாம் பகையாகும், ஏண்டா வாழறன்னு கேள்விக்குறி இருக்கும், தற்கொலை எண்ணங்களை தூண்டும். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் கண்ணு. ஆமாங்க சார். தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்கப்பா. ஆமாங்கப்பா. இது பாருமா, எதுவுமே ஒரு முடிவுக்கராத ஒரு விஷயமா இருக்கும். ஏண்டா நம்ம வாழறோங்கிற கேள்விக்குறியோட தான் அது இருக்குமா. முதல்ல தமிழ்ச்செல்வி பேர் வேண்டாம் கண்ணு. சரிங்கப்பா. அதை முதல்ல மாத்துமா. சரிங்கப்பா. வெறும் தமிழ்வாணின்னு வச்சுக்கோமா. சரிங்கப்பா. இது 21 நாள் 48 முறை எழுதிக்கோமா. சரிங்கப்பா. அவரோட பேர் என்னம்மா? மகேந்திரன்ப்பா. அவர் சொன்னா செய்வாரா? அவரு செய்ய மாட்டாருங்கப்பா. அதான் செய்ய மாட்டாரு. சரி, நீ என்ன பண்ணுமா, இணையதளத்தில் குடிகள் நலம் பெறன்ட்டு ஒரு மந்திரம் இருக்குமா. என்னங்கப்பா? எனக்கு குடிகள் நலம் பெற, குடிகள் நலம் பெற. குடிகள் நலம் பெறையாங்கப்பா. ஆமா. அந்த எனக்கு படிக்க தெரியாதுங்கப்பா. எனக்கு அந்த இல்ல அது ரொம்ப ஈஸிமா, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்கப்பா. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த சக்கரம் போட்டு 48 நாள் அதுல உனக்கு நீங்க யாருன்னா காமிச்சினா கூட சொல்லிடுவாங்க. ஈஸி தான் அது. அதுல நீங்க அந்த குடிகள் நலம்பரை எடுத்து பார்த்துட்டு அதுல சக்கரம் இருக்கும், அது எப்படி போட்டு வழிபடணும்னு அதுலயே நான் சொல்லியிருப்பேன். அதை கேட்டாலே போதும் உனக்கு. சரிங்கப்பா. அதை கேட்டு முதல்ல அதை செய்யுமா. செய்துட்டு தும்பப்பூ தெரியுமா? சரிங்கப்பா. தும்பப்பூ தெரியுமா? தும்பப்பூ சொல்லுங்கப்பா. அந்த தும்பப்பூ செடியை எடுத்துக்கணும். தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மஞ்சளா இருக்கும், நீட்டா இருக்கும். அந்த சின்ன பசங்க கூட தலையை வெட்டுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பேருங்கப்பா? தலைவெட்டி பூ. சரிங்கப்பா. இந்த தும்ப வேரையும் அதோட வேரையும் ஒண்ணா சேர்க்கணும். சரிங்கப்பா. அந்த தலைவெட்டி வேரை சேர்க்கும் போது உங்க வீட்டுக்கார மனசுல நினைச்சுக்கோ. சரிங்கப்பா. இந்த தும்பப்பூ எடுக்கும் போது முன் பேரை மனசுல சொல்லி எடுத்துக்கிட்டா அகத்தீஸ்வராய நமன்னு பறிக்கணும். ரெண்டுத்தையுமே அகத்தீஸ்வராய நமன்னு பறிக்கணும். இது ரெண்டும் பறிக்கணும். வேலைக்கிழமை பறிக்கணும். சரிங்கப்பா. சூரிய உதயத்துக்கு அதாவது நேரா இருக்கும்போது 1 to மத்தியானம் 2க்குள்ள. மத்தியானம் 1 to 2க்குள்ள. ஆமா. பறிச்சுட்டு அதை சுத்தப்படுத்திட்டு ஒரு மஞ்சள் நிற நூல்ல சுத்தி கையில வச்சுக்கிட்டு சரிங்கப்பா. ஒரு நாளைக்கு 108 முறை சிங்னு ஒரு மந்திரம் இருக்கு. சரிங்கப்பா. அது 2 வரி தான் ஈஸியா இருக்கும். அந்த வரியை சொல்லி 108 முறை 11 நாள் சொல்லிட்டு சரிங்கப்பா. அது ஒரு வெள்ளி தாய்த்தூள்ல போட்டு மாங்கல்யத்துல போட்டுக்கோமா. சரிங்கப்பா. அதுக்கப்புறம் பாரு கண்ணு. நல்லதும்மா. தெரியலன்னா இணையதளத்துல வரும், பாத்துங்க. ஒரு பக்தர் அலாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என்னோட பேர் மாதேஸ்வரிங்க. என்னோட பேத்திக்காக பேசுறேங்க. பேத்தி பேர் சொல்லுங்கம்மா. உங்களால நிறைய நான் பயனடைஞ்சிருக்கேன் சாமிஜி. சொல்லு கண்ணு, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி. சிங் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. எப்படி இருக்கு? ரொம்ப பரவாயில்லைங்க சாமிஜி. சொல்லுமா. என் பொண்ணு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் பரவாயில்லைங்க சாமிஜி. சரி சரி சரி. அவ என் பேத்திக்காக பேசணும் சாமி. சொல்லுமா. பேத்திக்கு என்னம்மா? என்னம்மா? 3 வயசு ஆகுதுங்க. 3 வயசு ஆகுது. தியா அவ பேரு. தியாவா? ஆமாங்க. சரிம்மா. அவ குதிங்கால்ல நடக்கறாங்க சாமிஜி. இல்ல அது பதிய மாட்டேங்குது. புரியுது. அது என்னன்னா அமிட்டி நடக்கறா. இல்லம்மா, அது என்னன்னா 5 வயசு வரைக்கும் இருக்கும். சில பசங்களுக்கு 12 வயசு வரைக்குமே இருக்கும். அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது மனசு சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது அதுக்காகலாம் குதிக்கால நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. ஒன்றும் இல்லை. சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு. ஹலோ அம்மா கேக்குதா? கேக்குதுங்க சாமிஜி, சொல்லுங்க. சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்குதுமா. சரிங்க சாமிஜி. நைட்ல மட்டும் 2 மூடி, அதாவது பாட்டில் மூடியில 2 மூடி கொடுங்க. சரிங்க சாமி. 4 மூடி தண்ணி கலந்து கொடுங்க. ஓகேங்க சாமி. கொடுத்துட்டு அது டெய்லி காலையில 1/2 மணி நேரம் சூரிய வெளிச்சத்துல
சரிங்க சாமி. அந்த குழந்தைய சாதாரணமாக சொல்லி சொல்லி நடக்க வைங்க. சரிங்க சாமிஜி. இதை கரெக்டாக தொடர்ந்து செய்துக்கிட்டே போங்க. ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நல்ல மாற்றம் வந்துடும், சரியாயிடும். சரிங்க சாமிஜி. அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா குறையில்லாமல் இருக்கட்டும். தியா நல்லா வருவா, நல்ல அறிவு இருக்கும், நல்லா படிப்பா, மந்த புத்தி இருக்கும், சோம்பேறி இருக்கும், ஏமாத்துவா, அவ்வளோதான். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருக்குமா, நல்லதும்மா. குதிக்கால் நடக்கிறதெல்லாம் வந்து பயந்துறாங்க. அதுக்கும் வந்து குடும்பம் கட்டுப்புறத்தில் எந்த சம்மந்தம் கிடையாது. இது இப்போ வரக்கூடிய ஒரு சிறு நோய் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. சில பிள்ளைங்க பிறக்கும் போதே கால் அந்த சென்டரில் வந்து பெண்ட் இருக்கும். உடனே போய் ஐயோ குழந்தை பெண்ட் இருக்குதுன்னா அது நடக்க 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது சரியாக போயிடும். அது மாதிரி தான் இதுவும். இந்த குதிக்கால் நடக்கிறது முன்னாடி விரலை வச்சே நடக்கும். சில பசங்க குதிக்காலில் நடக்கும். சில பசங்க பார்த்திங்கன்னா அந்த கட்டை விரலை வச்சுட்டு ஊனின்னு நடக்கும். சொன்னால் கூட கேட்காது, அப்படியே நடக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வியாதிகள் தான். அப்போது ஆணுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அடித்தா அது அது வினை தானுங்க. அது விதிப்படி அவன் கர்மாவை சுமந்து தான் இந்த ஜென்மத்துக்கே வந்தான். இப்போவும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணி அந்த வேலை செய்கிற அம்மாவை அப்படி பண்ணால் அந்த சந்ததி நல்லாவா இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள், அப்படியே போயிடும். அதனால தான் இதுக்கு என்ன விமோச்சனம், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க சாமிஜி. தெய்வானி. தெய்வானிம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தாங்க சாமிஜி. என்ன வயசாச்சும்மா? எனக்கு 40 ஆகுதுங்க சாமி. சொல்லுங்கம்மா தெய்வானிம்மா. ஒரே இப்போ கடன் சரியாக மாட்டேங்க சாமிஜி. எதனால் கடனாச்சு? அவர் நிலம் பயிர் வச்சாருங்க சாமிஜி. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி பேசிருக்கேங்க சாமிஜி, 1.5 சரிம்மா முன்னாடி. சரிம்மா சரிம்மா. அப்போ பேசினா 48 நாள் விளக்கு போட சொன்னீங்க, சரியா ஆச்சு. திரும்பவும் அதே மாதிரி தான் ஆகுதுங்க சாமி. திருப்பியும் அதே மாதிரி போடுங்க, அதான் சரியாச்சு இல்லை? திருப்பியும் அதையே கண்டினியூ பண்ணுங்க, சரியா போயிடும். சரிங்க. நல்லதும்மா நல்லதும்மா. சாமிஜி சொல்லுங்கம்மா. கட் ஆயிடுச்சு. அப்போது இதுக்கான விமோச்சனன்றது தான் நான் அங்கே சொன்னது. சித்திரகுப்தரை பிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக வருடத்தில் 2 முறையாவது சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும். எப்படி சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும்னா, வளர்ப்பிறை அஷ்டமியில் நம்ம பண்ணணும், அல்லது தேய்பிறை அஷ்டமி, உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த அஷ்டமியில் வந்து அங்கே பால் அபிஷேகம் செய்து 7 விதமான பிரசாதங்களை படைச்சி அவங்கவங்க வயசுள்ள தீபத்தை அங்கே போடணும். அந்த தீபம் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்துருக்கணும். அந்த தீபம் போட்டுட்டு அங்கே சாமிக்கு வந்து ஆடை வாங்கி கொடுத்து இந்த 7 வித பிரசாதத்தை படைச்சி உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு, கண்டிப்பாக ஒரு சுமங்கலி, ஒரு சாது, ஒரு பிராமணர், இந்த 3க்கும் கண்டிப்பாக ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு வருஷத்தில் 2 முறை இதை கடைப்பிடிச்சா இதோட தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம். சரி, இப்போ உடனே காரியம் நடக்க என்ன செய்யணும்? அது கல்யாணம் ஆகலையா, அதுக்கு தடுங்கள் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்தில் பார்த்திங்கன்னா, பெண்களாக இருந்தால் அம்பாள் கோயில், எந்த அம்பாள் கோயிலில் இருந்தாலும் வலப்பக்கத்தில் புற்று இருக்கணும். அம்பாள் கோயிலில் வலப்பக்கத்தில் புற்று இருக்கணும். அந்த புற்றை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அந்த புற்றுக்கு போயிட்டு நீங்கள் வாங்கி மோர், பானகம், பால், இது 3 எடுத்துக்கணும். நீர்மோர் எடுத்துக்கணும், பானகம் எடுத்துக்கணும், பால் எடுத்துக்கணும். அடுத்த வாரம் காத்துக்கிட்டுருங்க. ஆணுக்கும் தனியாக இருக்குது உடனே நடக்கிறதுக்கு. வருஷத்தில் 2 முறை இதை கேட்டு நீங்கள் சித்திரகுப்தருக்கு உடனே நடக்கிறதுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். என்ன, எல்லோருக்கும் எல்லாம் முருகப்பெருமான் கொடுக்கட்டும். திறனும் அறிவும் உழைப்பும் பலப்பட்டு வேண்டுகின்ற அத்துணையும் தடை இல்லாமல், தடுங்கள் இல்லாமல் அந்த பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் பக்த கோடிகளுக்கு கொடுக்கட்டும். முருகன் அருள் என்றும் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். அடியேன் ஆசிகள் என்றும் நிலைத்திருக்க அந்த ஆண்டவன் அருளட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.